கதையின் தலைப்பு உடைந்த குடத்தின் பரிசு. ஒவ்வொரு காலையும் ஒரு முதிய பெண்மணி மரக்கோலுடன் 2 குடங்களைக் கட்டி ஆற்றிற்கு நடந்து செல்வாள். ஒரு குடம் முழுமையாக இருந்தது, ஆனால் மற்றொன்று சிறிய விரிசலுடன் இருந்ததால் அதன் மூலம் தண்ணீர் வழிந்து கொண்டே வந்தது. தினமும் வீட்டுக்கு வந்த பிறகு உடைந்த குடம் பாதியளவு மட்டுமே நிரம்பியிருக்கும். அதனால் தன் குறைபாடு குறித்து வெட்கப்படும். ஒரு நாள் காலை உடைந்த குடம் மிகுந்த கவலையுடன் அந்த பெண்மணியிடம், மன்னியுங்கள் அம்மா, நான் உங்களின் தண்ணீரை வீணடிக்கிறேன் என்று கூறியது. அதற்கு அந்த பெண்மணி சிரித்துக் கொண்டே, இன்று நாம் நடக்கும்போது பாதையின் பின்னால் பார்த்துக்கொண்டே வா என்று கூறினாள். அவர்கள் நடந்தபோது குடம் தன்னுடைய வழியில் அழகான மலர்கள் மலர்ந்து வளர்ந்து இருப்பதை கவனித்தது. பெண்மணி சொன்னாள், நான் இங்கு விதைகளை நட்டேன். உன் குறைபாடு ஒவ்வொரு நாளும் அவற்றிற்கு தண்ணீர் ஊட்டியுள்ளது. உடைந்த குடம் தனது குறைபாடு ஏதோ அழகை உருவாக்கியதை உணர்ந்து இனி தான் வெட்கப்பட தேவையில்லை என்று மகிழ்ந்தது. மறுநாள் அது மகிழ்ச்சியுடன் தண்ணீரை ஒழுகவிட்டது, மேலும் மலர்கள் வளர உதவியது. பாதை முழுவதும் வண்ணமயமான மலர்களால் நிரம்பி அதை காணும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் ரசித்தனர். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் குறையாக நினைப்பது உலகத்திற்கு ஒரு நாள் அது வரமாக அமையலாம். நன்றி.